குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நான் உங்கள் திவாகர் சௌந்தரராஜன். ஒரு டிஸ்க்ளைமரை பார்த்துருவோம், அப்புறம் நிஃப்டி பர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து 5 மினிட்ஸ் எடுத்துப்போம். இப்போ இன்னைக்கு என்ன ஆச்சு, இதோட நேற்றுக்கு என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். நேற்றுக்கு வந்து மார்க்கெட் வந்து 360 பாயிண்ட்ஸ் கேப் அப் ஓப்பன் ஆகி கிட்டத்தட்ட 34,000 ரெசிஸ்டன்ஸை தாண்டாமல் செல்லர்ஸ் அகைன் புஷ் பண்ணி மார்க்கெட்டை லோயர்ல வச்சு மார்க்கெட்டை 23,853 வந்து க்ளோஸ் பண்ணாங்க. ஸோ நேத்தியை பொறுத்தவரையும் டவுன் ட்ரெண்ட். ஓகே, மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் பண்ண இடம் வந்து 23,928. ஸோ ஆல்மோஸ்ட் அதோட ப்ரீவியஸ் லோயர் ஆயிரம் பிரேக் பண்ற மாதிரி வந்துருச்சு. ஸோ இதை பிரேக் பண்ணியாச்சுன்னா மார்க்கெட் வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், மார்க்கெட் வந்து புல்லிஷா மாறுதுன்னு கன்ஃபார்மே பண்ணிடலாம். ஸோ அதே சமயத்தில் நம்ம பேரிஷன் பண்ண முடியாது, ஏன்னா மார்க்கெட் இவ்வளோ தூரம் புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளோ தூரம் புஷ் பண்ணுவாங்க, இது மேலே பண்ணுவாங்கன்னா நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாலும் இங்க நமக்கு ஒரு எக்ஸாக்டா இதோட ஐ பாத்தீங்கன்னா 23,943. ஸோ இதை தாண்டி ஒரு க்ளோஸ் வச்சுன்னா நம்ம வந்து கால் சைடு தான் போகணும், ஐ மீன் ஷார்ட் சைடு தான், லாங் சைடு தான் போகணும், ஷார்ட் சைடு போகக்கூடாது. ஸோ அப்போ என்ன அதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் ஆஸ் யூஷுவல் பையர் வின் பண்ணாங்க, ஸ்ட்ராங் பெல்லிங் ப்ரெஷர். ஸோ நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கிறதுக்கு அகைன் வி ஹேவ் டு வெயிட் ஃபார் 15 மினிட்ஸ். 15 மினிட்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் பையிங் ப்ரெஷர் இருக்கு. ஸோ ஆனால் செல்லிங் ஏரியாவில் இருக்கு. ஸோ அப்போ வந்து எவ்வளோ ஸ்ட்ராங் சொல்ல முடியாது. நமக்கு இந்த தாண்டி பிரேக் அவுட் வைக்கணும், வச்சாதான் நமக்கு வந்து லாங் சைடு போக முடியும். அதே சமயத்தில் ஷார்ட் சைடு போக முடியாது, ஏன்னா மார்க்கெட் இவ்வளவு தூரம் வந்துருக்கு. ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடைச்சாதான் நம்ம ஷார்ட் சைடு போக முடியும். ஏன்னா இது வரைக்கும் மார்க்கெட் எங்கே வேணா நம்ம வந்து ரிஜெக்ஷன் பிளாக்ல திரும்பறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த லோவை உடைச்சாதான் 23,880 உடைச்சாதான் நம்ம ஷார்ட் சைடு போக முடியும். ஸோ அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த கேண்டில் 935 கேண்டில் க்ளோஸ் வைக்க ட்ரை பண்ணுது, தாண்டி இங்கே வச்சா உங்களுக்கு இங்கேயே வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆயிடுது. ஸோ இது வந்து லோயர் ஹையர், இது வந்து லோ, இது வந்து ஹை. ஸோ இப்போ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஃபார்ம் ஆகுது. ஆனால் கேண்டில் எக்ஸாக்டா அதுக்கு கீழே க்ளோஸ் வச்சு. ஸோ வெயிட் பண்றோம். நம்ம என்ன பண்ணுவோம், அப்போ கால் சைடு தான் போகணும், புட் சைடு போக முடியாது. ஆனால் நமக்கு இதை தாண்டுமா வெயிட் பண்ணிருப்போம். மார்க்கெட் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்போ நம்ம ரீட்ரேஸ்மெண்ட்ல என்ட்ரி ட்ரை பண்ணுதா, என்ட்ரி கிடைக்குமா அப்படின்னு நம்ம பார்த்து தான் ஆகணும். ஸோ அதுதான் என்ன பண்றோம், இந்த இடத்துல ரீட்ரேஸ்மெண்ட் போடணும். போடும்போது நமக்கு வந்து கிட்டத்தட்ட பாயிண்ட்ஸ் பொதுவாக 0.5 0.6 மணிக்கெல்லாம் ரீட்ரேஸ்மெண்ட் கிடைச்சிடும். இந்த வாட்டி 0.75 வரைக்கும் போயிடுது. அப்பயே நமக்கு தெரியுது அப்போ மார்க்கெட் இன்னைக்கு விளையாட்டுலட்டியா இருக்கும், ஏன்னா இன்னைக்கு எக்ஸ்பிரி டே அப்படின்னு நமக்கு தெரியுது. ஸோ எப்போதுமே உங்களுக்கு 0.5 0.618 திரும்ப 7.5 வந்துச்சுன்னா மோஸ்ட் ப்ராப்ளி மார்க்கெட் வந்து விளையாட்டு அதிகமாக இருக்கும், சைட்வேஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி நிறைய அக்கேஷன் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்போ நமக்கு என்ன ஆப்ஷன், ஒன்று இதை உடச்சி கீழே வர வரையும் வெயிட் பண்ணணும் ஷார்ட் ரேட்டுக்கு. அப்படி இல்லை, ஓகே ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் தானே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு ரீட்ரேஸ்மெண்ட் கிடைக்கும் போது ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில், கிரீன் கேண்டில் கிடைச்சப்பறம் நம்ம லாங் சைடு போவோம். ஸோ ஒன்ஸ் கிரீன் கேண்டில் என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல 3 மினிட்ஸ் மாற்றிப்போம். 3 மினிட்ஸ்ல பார்த்தீங்கன்னா டோதி ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, 19 கேண்டில், அதுக்கப்புறம் ஒரு புல்லிஷ் கேண்டில். அப்போ இந்த இடத்துல நம்ம தைரியமா எடுப்போம். ஓகே, நமக்கு ஸ்டாப் லாஸ் வந்து இதுக்கு கீழே தான், இந்த இடத்துல எடுப்போம். எடுத்துட்டு இதுக்கு கீழே வச்சிருவோம் ஸ்டாப் லாஸ், இந்த ரெட் கேண்டிலுக்கு கீழே. டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா டே ஐனா இந்த இது, ஏன்னா இதான் இருக்கு, இதுதான் ஃபர்ஸ்ட். ஸோ இதை தாண்டி மார்க்கெட் தாண்டி வரணும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ அப்போ புல்லிஷ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நீங்க ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே மார்க்கெட் வந்து மேலே வந்து டச் ஆயிடுச்சு. ஆக்சுவலா அந்த ரீட்ரேஸ் எடுத்து இப்பயே போகணும்னு எதிர்பார்த்தோம், அப்படி போகாம ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து இவ்வளவு தூரம் வந்துருச்சு. பொதுவாக பிரேக் அவுட்ல என்ன பண்ணுவாங்க, அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணி ரீடெஸ்ட் ரெசிஸ்டன்ஸே எடுத்து மேலே போகணும். ஆனா இப்போ ரீட்ரேஸ்மெண்ட் வராதனால, இவ்வளவு தூரம் வந்ததுனால ரீட்ரேஸ்மெண்ட் வந்துருக்கு. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம இந்த ஸ்டாப் லாஸை பேஸ் பண்ணி தைரியமா எடுக்க வேண்டியதான். டார்கெட் ஃபர்ஸ்ட் டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. அச்சீவ் ஆகணும்னு பாருங்க, திருப்பி அங்கேயிருந்து ரீடெஸ்ட் கரெக்டா ரெசிஸ்டன்ஸ் ரீடேஜ் எடுத்து அதுக்கு கீழே க்ளோஸ் வைக்காம மார்க்கெட் போய் இன்னொரு ஹை கிரியேட் பண்ணிடுச்சு. ஓகேவா, இப்ப மார்க்கெட் வந்து இங்கேருந்து இவ்வளவு தூரம் வந்து அதுக்கப்புறம் இப்படி வந்து இங்க வந்து நிற்குது. இப்போ மார்க்கெட் இன்னொரு அப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு புல்லிஷ் மார்க்கெட் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், எகைன் ரீட்ரேஸ்மெண்ட் எதிர்பார்ப்போம். அடுத்து நமக்கு பிடிஹெச் இருக்கு, 24 இருக்கு, பிடிஹெச் எதிர்பார்ப்போம். பிடிஹெச்னா ஐ மீன் பிடிஹெச் டார்கெட். இப்போ எகைன் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகுது மார்க்கெட். இப்போ எகைன் ரீட்ரேஸ்மெண்ட் திருப்பி நம்ம ஃபிபனாச்சி போடுவோம் அடுத்த ட்ரேட் கிடைக்கிறது. ஸோ எகைன் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி வந்து உங்களுக்கு வந்து ரீட்ரேஸ்மெண்ட் நம்ம இங்கே டெஸ்ட் எடுத்து மேலே போகணும்னு நினைச்சோம், ஆனால் உடச்சி கீழே வந்துடுச்சு. ஸோ 0.5 தாண்டி
0.75 வந்துருச்சு. ஏற்கனவே 0.75 பார்த்துட்டோம், இங்கேயும் 0.75. அப்போ மார்க்கெட் வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும். ஆர் தட் மேபி மோர் டிரான்ஸ்ஃபர் சைட்வே அப்படின்னு நமக்கு தெரியுது. ஸோ அப்போ எங்கேயும் நம்ம என்ன பண்ணுவோம், இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் வரும், இப்படி ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிடும். ஓகேவா, ட்ரெண்ட் லைன் வந்து இந்த இடத்துல நம்ம எடுக்கலாம். ஆனால் டார்கெட் வந்து இதை தாண்டணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் இதுதான் நமக்கு. பட் இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, இது எப்படி உடைக்கும் தெரியாது. தெரியுமா எடுக்காத எடுக்கலாம், எடுக்காம இருக்கலாம். ஆனால் நாம எடுக்கல, ஏன்னா விளையாட்டு அதிகமாக இருக்கும் பயந்து எடுக்காம விட்டுரும். பட் மார்க்கெட் என்ன கிட்டத்தட்ட 11லேருந்து கிட்டத்தட்ட 1.5 வரையும் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் இந்த இடத்துல கன்சல்டேட் பண்ணிச்சு. ஆனால் இதுக்கு கீழே க்ளோஸ் வைக்கல. இவ்வளோ தூரம் விற்க வந்திருக்கு, இதுக்கு கீழே க்ளோஸ் வைக்கல. எக்ஸாக்டாக பார்த்தா உங்களுக்கு தெரியும், இந்த கீழே க்ளோஸ் வைக்கல. ஸோ மார்க்கெட் இது ஃபுல்லாக கன்சல்டேட் ஆகி கிட்டத்தட்ட 1.21 தான் உங்களுக்கு பிரேக் அவுட் ஆச்சு. ஸோ நீங்கள் அந்த இடத்துல எடுத்தீங்கன்னா நம்மளோட ஒரிஜினல் டார்கெட் பிடிஹெச் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 10 பாயிண்ட் 24,011 ஒரு 8 வரையும் 6 வரையும் போயிருக்கு. ஒரு 8 பாயிண்ட், எப்பவுமே 10 பாயிண்ட் முன்ன பண்ண நம்ம டார்கெட் ரீச் ஆயிடுச்சு. ஸோ இதான் இன்னைக்கு நடந்த முடிஞ்சது. ஸோ இந்த இவ்வளோ கன்சல்டேஷன் நம்ம எடுக்கல. ஏன்னா நம்மளை பொறுத்தவரைக்கும் இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டணும். ஏன்னா அது தாண்டி கீழ் வந்துடுது, அது பயந்து நம்ம எடுக்காம முடிச்சோம். அப்படியே எடுத்துருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆகாது. மைண்ட் லெவல் ஸ்டாப்லாஸ் தான் நம்ம எப்போதும், அதனால ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆகாது. இது வரைக்கும் வெயிட் பண்ணணும். கண்டிப்பாக ப்ரீமியம் மெல்ட் ஆகிருக்கும். ஸோ நம்ம கண்டிப்பாக வெளில வந்துருக்கோம். அதனால நம்மளை பொறுத்தவரைக்கும் ஒரு ட்ரேட் நல்ல ட்ரேட் கிடச்சிருச்சு, அதோட க்ளோஸ் பண்ணிட்டோம். ஓகே, இதுதான் இன்னைக்கு நடந்த மேட்டர். இப்போ வந்து நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஓகே, இப்போ மார்க்கெட் வந்து இங்கே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி நான் மற்ற எல்லாம் ஒரு ஒன்று பார்த்துருக்கோம். இந்தியா விக்ஸ் நல்லாவே கம்மியாக இருக்குது, 13.36. ஏன்னா இந்த குளோபல் வார்லாம் டென்ஷன்லாம் குறைஞ்சி போனதுனால கம்மியாகிடுது. யூஎஸ் வந்து டாலர் வந்து 94.55. பேங்க் நிஃப்டி ஓகே, பேங்க் நிஃப்டி 98 பாயிண்ட் பாசிட்டிவ். அடுத்தது கோல்டு வந்து ஒன்றும் பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. மிட் கேப் ஸ்மால் கேப் எல்லாமே 0.5% தான். சில்வர் வந்து அதுவும் பெரிய விஷயம் இல்லை. க்ரூட் ஆயில் 78 ரூபாய்க்கு வந்துடுது, வெரி குட். ஸோ இப்போ நாளைக்கு என்ன ஒய் பார்க்கணும்னா நாளைக்கு புது எக்ஸ்பெரி. இப்போ நாளைக்கு என்ன வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இதெல்லாம் லெவல்லாம் மாற்றிடுவோம். ப்ரீவியஸ் டே க்ளோஸ் இங்கே வந்துடுது, ப்ரீவியஸ் டே லோ இங்கே வந்துடுது, க்ளோஸ் ஆகி எல்லாமே ஒன்று. ஓகே, இப்போ நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆச்சுன்னா 23,993 ஓப்பன் ஆச்சுன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் 23,943 பிரேக் டவுன் ஆகாமல் இருந்ததுன்னா ஓகே, சைட்வேஸ் மார்க்கெட். மார்க்கெட் இதுக்குள்ளே ஓப்பன் ஆகி இங்கேயே ப்ரைஸ் சுற்றி இருந்ததுன்னா தெர் மே பி சைட்வேஸ். ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டே ஐலேயே க்ளோஸ் ஆயிருக்கனால ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக மார்க்கெட் வந்து புல்லிஷாக தான் போகும். சப்போஸ் ஃபிளாட் ஓப்பன் ஆச்சு, ஃபிளாட் ஓப்பனா என்ன 50 பாயிண்ட் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபிளாட் ஓப்பன் சொல்லுவோம். இப்போ மார்க்கெட் ஃபிளாட் ஓப்பன் ஆனாலும் சரி, இல்லை 24,011க்கு மேலே இந்த பிடிஎஸ்டி ஐக்கு அப்புறம் மேலேயே ஓப்பன் ஆனால் நம்ம ப்ரைஸ் ஒரு ½ hour சஸ்டெயின் ஆச்சுன்னா 9:15 9 அந்த பேட்டரியில் பையர்ஸ் வின் பண்ணிட்டாங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் டார்கெட் 24,889, அதுக்கடுத்த டார்கெட் 24,243 அப்படி போயிட்டே இருக்கலாம். ஓகே, சப்போஸ் சஸ்டெயின் ஆல மார்க்கெட் கீழே விழுந்துருது, இதுக்கு கீழே விழுந்துருச்சுனா கூட we have to buy 23,943 உடையுதான்னு பார்க்கணும். இந்த ரேஞ்சில் நம்ம வந்து ட்ரேட் எடுக்க வேண்டாம். இது 23,943 உடஞ்சதுன்னா ஒரு டெஸ்ட்ல நாம வந்து ஷார்ட் சைட் போகலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் 23,889, செகண்ட் டார்கெட் 23,800. ஸோ நாளைக்கு வந்து உங்களுக்கு ஸ்விங்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 23,963 இதுவும் ஒரு ஸ்விங் தான். ஸோ மார்க்கெட் வந்து இங்கே ஓப்பன் ஆகி இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதையும் உடஞ்சதுன்னா செகண்ட் கன்ஃபர்மேஷன் இந்த 23,943 உடஞ்சுன்னா கன்ஃபார்மாக நீங்கள் ஷார்ட் எடுத்து போகலாம். அது வரையும் வெயிட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அடல்ட்ஸ் இது கீழே வந்து இதை தாண்டுதான்னு பார்க்கணும், அடுத்து இதை தாண்டுதான்னு பார்க்கணும். இது ரெண்டும் உடஞ்சுன்னா ஒரு ரீடெஸ்ட்ல நம்ம ஷார்ட் சைட் போகலாம். அதர்வைஸ் நம்ம வெயிட் பண்ணலாம். இதை தாண்டினா கால் சைட் போகலாம், லாங் சைட் போகலாம். இது நடுவில் இருந்துன்னா நம்ம வெயிட் பண்ணலாம், ட்ரேட் எடுக்க வேண்டாம். இதான் எனக்கு தெரிஞ்ச வரையும் ஐடியா இருக்கு. ஸோ இந்த ரேஞ்ச் வந்து நோ ட்ரேட் ஜோன் இப்போ செதுக்கி வச்சுக்கலாம். ஏன்னா 15 மினிட்ஸ்ல மார்க்கெட் இப்படியே போயிடும். இல்லை இங்கேயே ஓப்பன் ஆகி ஒரு ½ hour 1 hour கழிச்சு பிரேக் அவுட் ஆச்சுன்னா இதுக்கு மேலே கால் சைடு, இதுக்கு மேலே டவுன் சைடு. ரொம்ப கிளியர். ஓகே, இப்போ செதுக்கி டவுன் சைடு ஒரு ட்ரெண்ட் லைன் கூட போட்டு வச்சுக்கலாம். 5 நிமிஷம் இப்போ செதுக்கி போட்டு வச்சுக்கலாம். மார்க்கெட் எப்படி பார்க்கலாம். ஓகே, ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.